Hi friends, welcome to Sai Designer Boutique. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆரி காட்ல எப்படி இந்த thread இருக்கு இல்லையா, இந்த thread எப்படி ஃபிக்ஸ் பண்றதுங்கறத நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு ஈஸியா நான் காமிக்கிறேன் இது எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு. இது பாருங்க, நான் ஒரு காட்ல ஒரு பக்கம் ஃபுல்லா நான் கோத்து வச்சிருக்கேன். டபுள் த்ரெட்டா போட்டு கோத்து வச்சிருக்கேன். அப்பதான் நல்லா டைட்டா இருக்கும். உங்களுக்கு ப்ளவுஸ் நல்லா ஃபிட்டா டைட்டா இருக்கும். ஈஸியா போடலாம் வர்க். இது எப்படி நான் போடுறதுன்னு இப்போ இந்த இதுல உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது இந்த பைப்பிங் த்ரெட் தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த பைப்பிங் த்ரெட் தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா லென்த்தியாக த்ரெட்டு டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கலாம். இல்லை த்ரெட்டு உங்களுக்கு இதை விட இன்னும் திக்கனாக கிடச்சிதுன்னா நீங்கள் சிங்கிள் த்ரெட்டாகவே போட்டுக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஹோல் இருக்கும். இந்த ஹோல் நம்ம இதுக்கு உண்டான ஸ்டாண்டை இங்கே வச்சு நம்ம டைட் பண்ணுறதுக்கு அந்த ஆணி போடுறதுக்காக இந்த ஹோல். ஸோ நம்ம இதில் விடக்கூடாது, செகண்ட் ஹோலில் தான் விடணும். அது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்ககிட்ட கோணி ஊசி இருந்ததுன்னா நீங்கள் கோன் ஊசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஈஸியாக எடுத்துக்கலாம். நல்லா லென்த்தியாக இதை விட்டுறணும். இப்படி விட்டுருந்தா இப்போ இந்த பக்கம் விடணும். இந்த த்ரெட்டை நீங்கள் இதில் மாட்டி விட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்படி திரும்ப இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் ஹோலில் இதை மாட்டி நம்ம எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக விட்டுட்டு நம்ம அப்புறமா இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ இந்த பக்கம் இந்த இதை இதில் மாட்டி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. த்ரெட்டை இதை எடுத்து விட்டு இந்த பக்கம் ஈஸியாக. ஏன்னா ரிட்டர்ன் திரும்ப வரணும், அதனால் த்ரெட்டு கொஞ்சம் லென்த்தியாகவே தேவைப்படும். நீங்கள் இந்த பக்கம் விட்டு இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக த்ரெட்டை எடுத்து விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்துடும். இங்கே இப்போ இந்த ஹோலில் மறுபடியும் விட்டு எடுத்துடணும். ஆல்டர்னேட்டிவாக எல்லா ஹோலுக்கும் நம்ம த்ரெட்டை விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கமும் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும், இந்த பக்கமும் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். இப்போ எகைன் நம்ம ரிவர்ஸில் இந்த பக்கம் விட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, இங்கே ஹோல் இருக்கு இல்லையா, இது உள்ளார மறுபடியும் இந்த ஊசியை விட்டுறோம். இந்த எண்டை நம்ம இதில் மாட்டி நம்ம இழுக்க போகிறோம். இப்படி இழுத்தா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். சிரமம் இல்லாமல் நம்ம இழுத்துடலாம். டைட் பண்ணிக்கோங்க, நல்லா டைட் பண்ணிக்கணும். பக்கம் கொஞ்சம் பார்த்து அப்படியே கரெக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா டைட் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்தது இந்த ஹோல் வழியாக
இங்கே விட்டு இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த இடம் வந்து மாறாது த்ரெட்டு. நல்லா டைட். இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவாக இருந்த இடமெல்லாம் ஃபில் ஆகிடும் உங்களுக்கு. பார்த்தீங்களா? ரெண்டு கயிறை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணி இழுத்து பிடிச்சிக்கணும். நல்லா இப்படி டைட்டாக கட்டிக்கோங்க. டைட்டாக கட்டிட்டு இந்த பக்கம் விட்டுடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா இழுத்து டைட்டாக கட்டிட்டோம் நாம் இந்த பக்கம். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக இந்த இதுவும் வந்து கட்டியாச்சு, ரோப் கட்டியாச்சு. இன்னொரு பீஸும் கட்டியாச்சு. இன்னொரு பீஸும் வந்து நம்ம ஃபுல்லாக கயிறு கட்டி வச்சுருக்கோம். இப்போ இதை எப்படி நம்ம கட்டில் வந்து செட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து அதனுடைய கால். இந்த இது வந்து இதில் வந்து இப்படி வச்சு இப்படி வச்சு நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதை வந்து இந்த இதில் வந்து இப்படி வச்சு இந்த ஆணி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை போட்டு இங்கே நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த பக்கம் இப்படி வச்சு இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம், காட்டுறேன் நான். இப்போ வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து இந்த ஆணி வந்து இப்போ கரெக்டாக இப்படி ஃபிட் பண்ணுறோம்.
பாருங்க இப்படி போட்டு நல்லா கரெக்டாக டைட்டாக இந்த மாதிரி டைட்டாக ஆணி போட்டு இதில் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறோம். டைட் பண்ணிக்கணும். இந்த வாசர் கொடுத்துருப்பாங்க, வாசர் போட்டுட்டு இதை வந்து போட்டு நம்ம இப்போ ஸ்க்ரூ போட்டு இது பண்ண போகிறோம், லாக் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பக்கம் வந்து நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கம் காலையும் நான் ஃபிட் பண்ணுறேன். நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான். இப்போ வந்து இதுக்கு இன்னொரு கட்டை கொடுத்துருக்காங்க, அந்த கட்டை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ப்ளவுஸோட கரெக்டான சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹோல் போட்டு ஆணி போட்டு இந்த ஹோலில் ஆணியை போட்டு நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அதை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே தான் இந்த இடத்துல ஒரு ஆணி போடணும். போட்டால் இந்த இடம் இது தாண்டி இது வெளியே போகாது, அதுக்காக தான் இங்கே ஆணி போடுறது. தென் இப்போ அடுத்த கட்டில் வந்து நான் இது உள்ளார ஃபிக்ஸ் பண்ணுறேன். பார்த்து இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கரெக்டாக ஒரு பட்டு புடவை ப்ளவுஸ் அளவுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்குது. சில்க் காட்டனும் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பட்டு புடவை லென்த்துன்னா பட்டு புடவை வந்து நல்ல லென்த்தியாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து 4 feet லென்த்தும் 3 feet பிரெத்தும் இருக்குது. ஸோ 4க்கு 3 அடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காட் தான் இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பையனோட சேட்டையும் பாருங்கள்.